Hello friends, welcome to South Indian Culinary YouTube channel. இன்னைக்கு நம்ம கிருஷ்ண ஜெயந்தி ஸ்பெஷல் சீடை எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். அதுக்கு ஒரு அரை கப் அளவு உளுந்து எடுத்துருக்கேன். அது ஒரு ஃப்ரை பேன்ல சேர்த்து இதை நல்லா வறுத்துக்கலாம். இது நல்லா செவந்து வாசனை வரும், அது வரைக்கும் இதை வறுத்துக்குங்க. பாருங்க, இந்த அளவுக்கு நல்லா செவந்து வந்த உடனே இதை நம்ம ஆற வச்சு நல்லா பவுடரா அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ இதே ஃப்ரை பேன்ல எள்ளு ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிறேன். இதை சேர்த்து இதையும் நல்லா வறுத்துக்கலாம். எள்ளு பாருங்க நல்லா வெடிச்சு வரும், இது மாதிரி வெடிக்கணும், அது வரைக்கும் சேர்த்து இதை வறுத்துக்குங்க. இதை வறுத்து இதையும் நம்ம ஆற வச்சிடலாம். இப்போ ஒரு கப் அளவு அரிசி மாவு எடுத்துருக்கேன். இது இடியாப்பம் கொழுக்கட்டை மாவுன்னு கேளுங்க, கிடைக்கும். இதை சேர்த்து இதை நல்லா வறுத்துக்கலாம். இது ஒரு 2 நிமிஷத்துலேருந்து 3 நிமிஷம் லோ ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா வறுத்துங்க. மாவு நல்லா உதிரி உதிரியாக வரணும், அது மாதிரி நல்லா வறுத்துக்குங்க. அப்போ ரொம்ப நல்லாயிருக்கும். பாருங்கள், இது மாதிரி மாவு நல்லா ட்ரை ஆகணும். இது மாதிரி நல்லா உதிரியாக வரணும், அது வரைக்கும் இதை வறுத்து எடுத்துக்கங்க. இப்போ இதையும் ஆற வச்சிடலாம். இப்போ ஒரு ஜல்லடையில் நம்ம வறுத்து வச்சுருக்க அரிசி மாவை சேர்த்துக்கலாம். இதோடவே நம்ம வறுத்து அரைச்சி வச்சுருக்க உளுந்து நல்லா பவுடராக்கி வச்சுருக்கேன். இதில் ஒரு 2.5 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம். இது எல்லாத்தையுமே நல்லா சலிச்சு பண்ணணும், அப்போ தான் நம்ம சீடை உடையாமல் வெடிக்காமல் வரும். பாருங்கள், இப்போ இதோடவே நம்ம ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூள் சேர்த்து இது நல்லா நம்ம சலிச்சிக்கலாம். இதில் சின்ன சின்ன கட்டியாக இருக்கிறது இல்லை ஏதாவது தூசு இருந்தாலுமே நம்ம சீடை போடும்போது வெடிக்கும். ஸோ அதனால தான் இது நல்லா சலிச்சு எடுத்துக்கணும். பாருங்கள், இது மாதிரி உருண்டையாக இருக்கிறது எல்லாமே உடச்சி விட்டு மாவு நல்லா சலிச்சு எடுத்துக்குங்க. இப்போ மாவு நல்லா சலிச்சாச்சு. பாருங்கள், ரொம்ப சாஃப்டான மாவு நம்ம கிடச்சிருச்சு. இது இப்போ ஒரு மிக்சிங் பவுலில் நம்ம மாற்றிக்கலாம். இப்போது மிக்சிங் பவுலில் மாற்றியாச்சு. இப்போது இதோட நம்ம வறுத்து வச்சுருக்க எள்ளு சேர்த்துக்கலாம். 1 டீஸ்பூன் அளவுக்கு நான் சேர்க்குறேன். இது கூடவே வெண்ணெய் சேர்த்துக்கலாம். வெண்ணெய் நிறைய சேர்த்துக்கலாம், ரொம்ப சாஃப்டாக இருக்கும். நான் ஒரு 20 கிராம் வரைக்கும் சேர்த்துருக்கேன். இது பார்த்திங்கன்னா உப்பு தண்ணியில் சேர்த்து நல்லா கரைச்சி வச்சுருக்கேன். இது தேவையான அளவுக்கு நம்ம சேர்த்துக்கலாம். இந்த உப்பு தண்ணி சேர்த்துட்டு இதை நல்லா நம்ம கலந்து விட்டுடலாம். இந்த பட்டர்லேயே மாவு நல்லா கலந்துட்டு அதுக்கப்புறம் நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து பிசைஞ்சிக்கலாம். பாருங்கள், மாவு நல்லா இந்த அளவுக்கு இப்போவே ஈரமாயிடுச்சு. இப்போ இதில் தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக தெளித்து நல்லா சாஃப்டாக பிசைஞ்சு எடுத்துக்கலாம். பாருங்கள், நல்லா சாஃப்டாக பிசைஞ்சாச்சு. இப்போ இதுலேருந்து ஒரு சின்ன உருண்டை எடுத்து உருட்டிக்கலாம். சீடையை பொறுத்த அளவுக்கு இது மாதிரி கையை வச்சு நல்லா சாஃப்டாக அழுத்தி உருட்டக்கூடாது. கிராக் இல்லாமல் இது மாதிரி நம்ம சாஃப்டாக உருட்டுறதுனால தான் நம்ம சீடை எண்ணெயில் போடும்போது வெடிக்கும். ஏன்னா இந்த சீடை உள்ளார பார்த்திங்கன்னா கேப் இல்லாததுனால எண்ணெய் உள்ளே போகிறதுக்கு வாய்ப்பு இருக்காது. ஸோ அதனால் நம்ம சீடை வெடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இது மாதிரி கொஞ்சமாக எடுத்து ஒரே கையாலே இது மாதிரி உருட்டுங்க. கொஞ்சம் லைட்டாக கீரல் இருக்கும். ஸோ இது மாதிரி நம்ம உருட்டி வச்சுட்டோம்னா கண்டிப்பாக வெடிக்கவே வெடிக்காது. பாருங்கள், நான் எடுத்து மறுபடியும் உருட்டி காட்டுறேன். சும்மா எடுத்து லைட்டாக ஒரு தோராயமாக நீங்கள் உருட்டி எடுத்துக்கங்க. இது மாதிரி உருட்டிங்கன்னா உங்களுக்கு சின்ன சின்ன கிராக் இருக்கும், வெடிக்கவே வெடிக்காது. இதே மாதிரியே வச்சுருக்க எல்லா மாவையும் சீடை செஞ்சிடலாம். எல்லா சீடையும் நான் செஞ்சு எடுத்துட்டேன். இது ஃபேன் காற்றுல ஒரு 10லேருந்து 15 நிமிஷம் காய வைங்க. அது மாதிரி காய வச்சிங்கன்னா கொஞ்சம் ட்ரை ஆகும், சீடை எண்ணெய் குடிக்காமல் இருக்கும். அதுக்காக தான் இதை நம்ம காய வச்சு எடுத்துக்கலாம். இப்போ நான் இது 15 மினிட்ஸ் கழித்து எடுத்துருக்கேன். இதை இப்போ நம்ம எண்ணெயில் சேர்த்துடலாம். எண்ணெய் பார்த்திங்கன்னா மீடியமாக காஞ்சிருந்தால் போதும். லோ ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா குக் பண்ணுங்கள். ஏன்னா அப்போ தான் நம்மளது
ஃபுல்லாக வந்து வேகும். ஏன்னா ஃபுல்லாகவே நம்ம மாவு சேர்த்துறதுனால உள்ளெல்லாம் நல்லா வெந்து வரும். நீங்கள் ஹை ஃப்ளேம் வச்சுட்டிங்கன்னா அதுக்கப்புறம் மேலே மட்டும் கருகிடும், உள்ளே வேகாமல் இருக்கும். ஸோ அதனால் லோ ஃப்ளேம்லேயே வச்சு இதை வந்து நல்லா செவந்து வர வரைக்கும் வேக வைங்க. நீங்கள் இந்த உருண்டை உருட்டும் போதே கைகளாலே உருட்டுங்க, லைட்டாக வந்து கேப் வரும். சப்போஸ் உங்களுக்கு அது மாதிரி உருட்ட வரல, கொஞ்சம் பயமாக இருக்க மாதிரி இருந்ததுன்னா நீங்கள் உருட்டின உருண்டையில் ஏதாவது குச்சி வச்சு லைட்டாக வந்து ஓட்டை போட்டு விடுங்க. அப்போ ஓட்டை போட்டுட்டிங்கன்னா அது வெடிக்காது. பாருங்கள், நல்லா செவந்து வந்துடுச்சு. இப்போ நம்ம இதை வந்து எடுத்துடலாம். அவ்வளோதான், ரொம்ப ரொம்ப சிம்பிளாக ஈஸியாக பண்ணியாச்சு. இது வந்து உப்பு சீடை ரொம்ப சூப்பராக ரெடி பண்ணியாச்சு. கண்டிப்பாக இந்த ரெசிபியை இது மாதிரியே ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துன்னு உங்கள் ஃபீட்பேக்கை நான் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சவுத் இண்டியன் culinary யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.